என்னல பிரச்சனை உனக்கு? கும்பிட்றேங்க ஐயா. குட் ஈவினிங் ஐயா. காதலர் தினத்தன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். 14 தான் காதலர் தினம் சொன்னான். இப்போ சுத்து வட்டாரம் இருக்கிற எல்லா வில்லேஜ், மெக்சிகோ, அங்க புஜ் கலிஃபா, டெல்லி, அங்க எல்லா வில்லேஜ்லயும் வந்து போஸ்டர் ஒட்டிருக்கு. மார்ச் 6 தான் வேலண்டைன் டேவானு. ஐயா ஏதாவது ஒரு நாளைக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும். விடப்பா பொண்டாட்டிங்கன்னா அடிக்கடி ஏதாவது கேட்கறதோ புருஷங்காரன் வாங்கி தரேன்னு ஏமாத்துறதோ சகஜம் தானே. நீ வாய மூடுறா. பஞ்சாயத்து தலைவர் நாங்க எதுக்கு இருக்கோம்? சரி நீ மேல சொல்லு. ஐயா இது என் பொண்டாட்டி செரு பிஞ்சிரம் பாத்துக்க. இது இன்னும் ஜோக்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்களா? நாட்டாமே பொம்பளை ஜெயின் போட்டு சுத்திட்டு இருக்காரு. வாய மூடுறா நீ. சரி நான் ஆடு வைக்கணும். ஹை ஐயா ஒரு நல்ல முடிவா பார்த்து சொல்லுங்க ஐயா. ChatGPT இங்க நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். இதுக்கு கரெக்டான பதில நீயே சொல்லு. இந்த 18 பட்டிக்கு நான் சொல்றது என்னன்னா, என் பீட்ரூட் சொம்பு மேல ஆணையா சொல்றேன். ChatGPTக்கே இதுக்கு ஆன்சர் தெரியலையா. நம்ம மார்ச் 6 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐயோ என்னங்க டவுனுக்கு போயிட்டீங்களாக்கும்? வந்துட்டேன். ஏட்டி நீ 14ஆம் தேதி தானே வேலண்டைன்ஸ் டே சொன்னேன். இங்க மார்ச் 6ன்னு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அப்படியா? ஆமா நீங்க நிறைய போஸ்டர் அப்படிதான் ஒட்டி இருக்கு. எல்லா இடத்துலயும் மார்ச் 6 தான் சொல்லி தெரியலங்களா எனக்கு. அப்ப தெரியல போன வை, நான் வீட்டுக்கு வரேன். ஹலோ 2 hours later. ரூபினி உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன கேட்ட காதல் தினத்துக்கு? எங்க வீட்டுக்காரர் வந்துட்டா இருடி கூப்பிடுறேன். என்னங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க? எட்டி என்ன செய்ய சொல்ற? அங்க மார்ச் 6ல போட்டிருக்கு. நீ பிப்ரவரி 14 கேக்குற. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டா. ஆமா அப்படி இல்ல பிப்ரவரி 14 வாங்கி கொடுங்க, மார்ச் 6ஆம் தேதி வாங்கி கொடுங்க. பாத்தியா இப்போ வேலையை காட்ட பாத்தியா? நீங்க போங்க. அப்பயே ஏமாத்துறதே வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. சரி உடனே அழுக ஆரம்பிச்சிடாத. சீக்கிரம் தான் முடிக்கு வா. இப்பவே எல்லா ஊர் ஸ்லாங்கும் மொத்தமா வந்துகிட்டு இருக்கு எனக்கு. பஞ்சாயத்து போவாங்க. இப்பவே போவோம் வா. பக்கத்து ஃப்ரேம் தானே வா. ஐயா கும்பிடுறங்க ஐயா. பாட்டி என்னல பிரச்சனை உனக்கு? என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? என்னப்பா எங்க பொண்ணு எங்க? அவ உள்ள இருக்கா. ரூம்ல இருக்காளா? சரி நம்ம பொண்ணா இருந்தாலும் கதவை தட்டிட்டு தான் போனோம். அழகு புருஷன் நடிச்சலாம். என்ன பண்றீங்க? பிபிஎஸ் இருக்குல்லப்பா சாங். சோ அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அப்படியா? வாழ்த்துக்கள். சரி நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா ஆடிட்டு இருக்கியா? ஆமா சரிம்மா நீ ஆடு வந்துடுறேன். ஓகேப்பா. கடற்கரை என்னோரத்தில் இயேசு வந்தாரு. பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கா? ஆமா அழகா இருக்காங்க. நானே பின்னு கூட குத்த முடியாம இந்த சட்டை பிளவுஸ் புதுசா வந்திருக்கு மாடலு. பின்னு குத்தவே முடியல வாட்டமா. நீ வேற அழகா இருக்கேன். அப்படியே கொஞ்சம் மாதிரி தான். அப்படியே என்ன டெய்லி இன்னும் கொஞ்சினதே இல்லையாடி நானு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் தான் மிஸ் ஆயிருக்கும். 6 நாள் கரெக்டா கொஞ்சிருவேன் ஒண்ணு. ஆமா கொஞ்சிட்டீங்க நீங்க. அப்படியே என்னடி எப்படி நினைச்சுக்கிட்டே? என்ன நீனு மேல வச்ச காதல் பாசம் எதுவுமே குறையல. உயிர் உள்ள வரைக்கும் மேல இருக்க காதல் என்னைக்கு போவாது. செத்தாலும். ஏங்க அப்படி பேசுறீங்க? நீங்க தான். நீ ஏன் பேசுறீங்க? அழாதடி. நீ அழுதுனா அப்ப எனக்கு அழ வரும்ல. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு உலகமே நீங்க தானே இருக்கு. இப்படி எல்லாம் வார்த்தை விடாதீங்க. என்னால நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாது.
அழக்கூடாது, அழாத நீங்க என்னடி கண்ணை கசக்கிட்டு சின்ன குழந்தையாட்ட. சரி விடுங்க, நான் தொடச்சுக்கிறேன். அழகா இருக்கப்ப. எப்படிங்க இப்படி ஒருத்தரால இவ்வளவு லவ் பண்ண முடியுது பொண்டாட்டி இவ்வளவு நாள் ஆகியும்? எப்படிங்க இப்படி ஒருத்தரால இவ்வளவு லவ் பண்ண முடியுது பொண்டாட்டி இவ்வளவு நாள் ஆகியும்? இருக்கணும்டி. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா சொல்லு? கல்யாணம் பண்ணிட்டாலே சிலருக்கெல்லாம் வாழ்க்கை அப்படியே பிடிக்காம ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குல்ல. அதெல்லாம் சுத்தி பார்த்து தான் வளர்ந்தவன் நான் கல்யாணம் பண்ணனா, கல்யாணம் ஆகிற நாள்ல இருந்து என் உயிர் போற வரைக்கும் என் மனைவி மேல வச்ச அன்பு பாசம் குறையவே கூடாதுன்னு தாண்டி நான் நினைச்சு கல்யாணம் பண்ணேன். அப்படி வந்த தேவதை தாண்டி நீ. நான் ஒன்றும் தேவதைலாம் கிடையாது, நார்மல் ஃபிகர் தான். நீங்க என்ன அப்படி பார்த்து என்ன அழகா தேவதையா ஆக்கிட்டீங்க. அவ்வளோ அழகா ஆடுறாடி என் குழந்தை. யூஎஸ் பசங்கலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆடிட்டு இருக்கிறா. இரு என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க என்னன்னு. பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டியா? நாளைக்கு நல்லா சொல்லி கொடுத்துருவியா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கவா? அதெல்லாம் நமக்கு வராது. இந்த பாட்டு ட்ரெண்ட் போட்டா ரீல்ஸ்ல நல்லா வியூஸ் பிச்சுக்கிட்டு போவோம். ஐயோ கத்தருக்குள் நித்திரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தல ஆட்டாம பொம்மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும். அசருது அசருது ஊர் மொத்தமா, அது என்ன அம்மா கட்சியா நீ? ஆமா, நான் அம்மா கட்சின்னா இப்ப எனக்கு அம்மா கட்சி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அம்மாக்கு தான் சப்போர்ட். காலையில பயந்து என்ன பயந்த என்கிட்ட நீனு. அப்படியே முன்னாடி வந்தது அப்படியே மூச்சை பார்க்கணுமே. ஒரு வீட்டுக்குள்ளேயே மாறி அடிச்சுக்குதுங்க. நல்லா ஆடு, அதுதான் படிக்க வச்சேன் உன்னை. கொட்டும் உன்னை நறுக்குன்னு. அது ஓட்டு போட்டுச்சு ஆடுது. உனக்கு ஓட்டே கிடையாது. நீ என்னத்து கேட்குறீங்க? வந்து ஓட்டு போடலதாம்மா. ஆனாலும் எங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாரையும் அரசியலை பத்தி பேச வச்சார்ல, அதுல ஒரு ஆர்வம் காட்ட வச்சார்ல. அதுக்கு மேல என்ன வேணும்? நல்லா பேச கத்துக்கிட்டீங்க நீங்களாம். நைட் சோறு கேங் தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. ஏன்னா உனக்கு அதுங்களை போட்டு திட்டின்னு அப்பெல்லாம் விஜய் படத்துக்கு கூட்டு போன்னுவேன். சைக்கிள்ல முன்னாடி உட்கார கூட்டு போவேன். எனக்கு விஜய் பிடிக்கும் தான். ஆமா, விஜய் படத்துக்கு கூட்டு போக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல விஜய் படம் பிடிக்கும். ஆனா நான் அம்மா கட்சி, எங்க அம்மா எல்லாமே அம்மாக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு அப்பா பிடிக்கும், அப்பா கட்சியில இருக்கிறீங்க நீங்க. பாரும்பே அடுப்பா அப்படியே குறிப்பேன். நான் அப்படியே ஃபுல்லா முடிஞ்சிடுச்சா? இதுக்கு மேல என்ன வரணும்? அங்க பாரு, அவ்வளவுதான். 108 இடம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்க தான். ஆடாதீங்க ரொம்ப, சரியா? ஆடாதீங்க. வேர்க்குது, தொடச்சுக்கோங்க. வேர்க்கும், எல்லாருக்கும் தான் வேர்க்கும். என் வெயில் உனக்கு வேர்க்காதா? நான் என்ன சொன்னேன்? உங்களே சொன்னேன். சவுண்ட் வை. ரிமோட் யார்கிட்ட இருக்கு? அவ்வளவுதான். அடிச்சு செகண்ட் எடுத்துக்கு வந்தோம் பாத்தியா? எல்லாம் அப்படியே ஓவரா பாத்துன்னு இருந்தீங்க. ஏன் நீ பேச மாட்ட? காலைல இருந்து உங்களை அலாரம் விட்டு உனக்கு தெரியலையா? யாரு செகண்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்டா யாரு செகண்ட் வரான்றதுதான் முக்கியம். நீயே நாங்க தான் 2வது இடத்துல இருந்தோம். நீ அப்படியே பாத்துனே இந்த இது சரிப்பட்டு வராது அப்படியே பம்பின்னு உருந்த. அப்படியே கொஞ்சம் முன்னாடி நீ ஆடு. உன்னை எதாவது கேட்டாங்களா? நீ ஆடு நல்லா ஆடு. மாடியில போய் ஆடு, ரோட்ல போய் ஆடு. போ, ரோட்ல ஆடு. பசங்க எல்லாம் ஆடுவாங்க. இல்லை குச்சிட்டு அவன் ஆடுவாங்க. அவங்க போய் ஆடு. போ. அவள்தான். இதுங்க ஜெயிக்காதுங்க. விஜய் நாடு. போ. தோத்துட்டு பயம் வந்துச்சு போல. அம்மா கூச்சிட்டு போக என்னன்னு கேளு. அவ்வளவுதான். என்ன என்ன எதுக்கு வரீங்க? பாங்க. ஏமா கோச்சுக்கிற? ஏங்க உங்க அப்பா டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. டிவி தான் பார்த்துருக்காங்க.
என்ன பண்ற? எனக்கு அவரை தாண்டி பிடிக்கும். அவங்க பக்கம் சப்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவன் முருங்க மரத்துல இருப்பான் புறம்போக்கு. அடி பச்சை போய் பரமேஸ்வரி. ஐயோ புருஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலைல இருந்து உங்ககிட்ட போட்டா போட்டு பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.